கோயம்புத்தூர் மாவட்டம் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களில் ஒன்றாகும். இம்மாவட்டத்தின் நிர்வாகத் தலைமையிடம் கோயம்புத்தூர் ஆகும். பொருளாதாரத்திலும் தொழில்துறையிலும் முன்னேற்றமடைந்த தமிழக மாவட்டங்களில் இதுவும் ஒன்று. கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் சிறந்த தொழில் வளர்ச்சி அடைந்த ஒரு நகரம் ஆகும். இது தென்னிந்தியாவின் நெசவுத் தொழிலின் தலைநகரம் அல்லது தென்னிந்தியாவின் துணி உற்பத்தியின் தலைநகரம் என்றழைக்கப்படுகிறது. இந்நகரம் நொய்யலாற்றின் கரையில் அமைந்துள்ளது. இது சுருக்கமாக கோவை என்று அழைக்கப்படுகிறது. தொழில்துறை வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணமாக இருப்பது இங்கு தடையின்றி பெறப்படும் குடிநீரும் மின்சாரமும் ஆகும். இவர்கள் வாழ்ந்த இடமான கோசம்புத்தூர் காலப்போக்கில் பெயர் மருவி கோயம்புத்தூர் என்றே அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் முற்காலச் சோழனாகிய கரிகாலனின் ஆட்சி காலமான 2ஆம் அல்லது 3ஆம் நூற்றாண்டிலிருந்தே இருந்து வந்துள்ளது. இதனை இராட்டிரகூடர்கள், சாளுக்கியர்கள், பாண்டியர்கள், ஹொய்சாளர்கள், விஜேந்திர பேரரசு ஆகிய பேரரசுகள் ஆட்சி புரிந்துள்ளன. மாவட்ட வருவாய் நிர்வாகம். கோயம்புத்தூர் மாவட்டம் 3 வருவாய் கோட்டங்களையும் 11 வருவாய் வட்டங்களையும் 38 உள்வட்டங்களையும் 295 வருவாய் கிராமங்களையும் கொண்டது. மாநகராட்சி. கோயம்புத்தூர் பெருநகர மாநகராட்சி. நகராட்சிகள் மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, வால்பாறை, கருமத்தம்பட்டி, காரமடை, கூடலூர், மதுக்கரை. பேரூராட்சிகள் அன்னூர், கிணத்துக்கடவு, கோட்டூர், சூளீஸ்வரன்பட்டி, தொண்டாமுத்தூர், வெள்ளலூர், ஆலந்துறை, ஆனைமலை, செட்டிப்பாளையம், சின்னவேடம்பட்டி, தாளியூர், எட்டிமடை, சூலூர், இடிகரை, கண்ணம்பாளையம், மூப்பேரிபாளையம், உடையகுளம், நரசிம்மநாயக்கன்பாளையம், ஒத்தக்கல் மண்டபம், பெரியநாயக்கன்பாளையம், பெரிய நெகமம், பூளுவப்பட்டி, சர்க்கார் சாமக்குளம், சமத்தூர், சூளீஸ்வரன்பட்டி, திருமலையம்பாளையம், தென்கரை, வேடப்பட்டி, வெள்ளக்கிணர், வேட்டைக்காரன்புதூர், ஜமீன் ஊத்துக்குழி, பள்ளபாளையம். ஊராட்சி ஒன்றியங்கள். பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியம், தொண்டாமுத்தூர் ஊராட்சி ஒன்றியம், சர்க்கார் சாமக்குளம், பொள்ளாச்சி வடக்கு, பொள்ளாச்சி தெற்கு, சுல்தான்பேட்டை, கிணத்துக்கடவு, சூலூர், அன்னூர், மதுக்கரை, காரமடை. கோவை மாவட்டத்திலேயே பொள்ளாச்சி வடக்கு ஊராட்சி ஒன்றியம்தான் மிகப்பெரிய ஊராட்சி ஒன்றியம் ஆகும். இது சுமார் 39 ஊராட்சிகளை உள்ளடக்கியுள்ளது. அதேபோல் கோவை மாவட்டத்திலேயே மிகப்பெரிய ஊராட்சி வதம்பச்சேரி ஊராட்சி ஆகும். இது கிட்டத்தட்ட 15 மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கியுள்ளது. இம்மாவட்டம் 2 மக்களவைத் தொகுதிகளையும் 10 சட்டமன்ற தொகுதிகளையும் கொண்டது. மக்களவைத் தொகுதிகள். கோயம்புத்தூர் மக்களவைத் தொகுதி, பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி. சட்டமன்ற தொகுதிகள். மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் வடக்கு, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, சூலூர், கவுண்டம்பாளையம். புவியியல். கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையின் மழைச்சாரல் மிகுந்த பகுதியில் அமைந்துள்ளதால் இங்கு மனத்திற்கு இதம் அளிக்கின்ற காலநிலை வருடம் முழுவதும் நிலவுகிறது. 25 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலக்காட்டு கணவாய் வழியாக வீசும் குளிர்ந்த காற்று இதன் பருவநிலைக்கு காரணமாக அமைகிறது. இங்கு அதிகமாக உள்ள கரிசல் மண் இந்த பகுதியில் விவசாயமும் அதனைச் சார்ந்த தொழில்களும் சிறந்து விளங்க ஒரு காரணியாக அமைந்துள்ளது. சுற்றுலா. ஆழியார் நீர்பிடிப்பு பகுதி. பொள்ளாச்சியில் இருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வால்பாறை கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. வால்பாறை தேயிலைத் தோட்டங்களுக்கு பிரபலமானது. கோயம்புத்தூரிலிருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆனைமலை வனவிலங்கு சரணாலயம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் 1400 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. சரணாலயத்தின் பரப்பளவு 958 சதுர கிலோமீட்டர் ஆகும். டாப்ஸ்விப் என்பது ஆனைமலை மலைத்தொடரில் சுமார் 800 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. பரம்பிக்குளம் வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டின் ஆனைமலை மலைத்தொடருக்கும் கேரளாவின் நெல்லியம்பதி மலைத்தொடருக்கும் இடையில் ஒரு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. பரம்பிக்குளம், சோலையார் மற்றும் தெக்கடி உள்ளிட்ட பல ஆறுகளால் வடிகட்டப்பட்ட மலைப்பாங்கான மற்றும் பாறையான பகுதிகள் ஆகும். பரம்பிக்குளம் ஆழியார் அணை திட்டம் நீர்ப்பாசனம் மற்றும் மின் உற்பத்திக்காக அமைக்கப்பட்ட பரம்பிக்குளம், ஆழியார், நிரார், சோலையார், தூணக்கடவு மற்றும் பாலார் நதிகளை பயன்படுத்த பல்வேறு உயரங்களில் சுரங்கங்கள் மற்றும் கால்வாய்களால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அணைகள் உள்ளன. காரமடை வனப்பகுதியின் சுற்றுச்சூழலை தமிழக அரசு சுற்றுலா தலமாக ஊக்குவிக்கிறது. கோயம்புத்தூரில் உள்ளவர்களுக்கு எளிதில் சென்றடையக்கூடிய இடத்தில் இந்த இடம் அமைந்துள்ளது. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை மலைத்தொடரின் பரளிக்காடு பகுதியில் உள்ள பில்லூருக்கு அருகில் அமைந்துள்ளது.